ஐஷு ஆட்ஸ், தான் செய்த அனைத்து குழப்பங்களுக்கும் அந்த ஒரு நபரிடம் மன்னிப்பு கேட்ட ஐஷு. அதுவும் அவருடைய ஸ்பெஷல் நாளில். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 42 நாட்களுக்கு போட்டியாளராக இருந்தவர் ஐஷு. இவர் ஊட்டியைச் சேர்ந்த நடன கலைஞராகும். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நடன நிகழ்ச்சிகளிலும் இவர் கலந்து கொண்டிருக்கிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிந்து ஒரு வாரத்திற்குப் பிறகு, அந்த ஸ்பெஷலான தினத்தில் தான் செய்த அனைத்து குழப்பத்திற்கும் அந்த ஒரு நபரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ஐஷு. யார் அந்த நபர்? விவரம் இதோ. உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 7வது சீசனின் கிராண்ட் ஃபினாலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்தது. இந்த 7வது சீசனின் டைட்டில் வின்னராக வைல்ட் கார்ட் போட்டியாளராக உள்ளே நுழைந்து அர்ச்சனா ரெக்கார்டை படைத்திருக்கிறார். 2வது இடத்தை மணிச்சந்திரா, 3வது இடத்தை மாயா, 4வது இடத்தை தினேஷ், 5வது இடத்தை விஷ்ணு ஆகியோர் வென்றார்கள். பிக் பாஸ் வீட்டில் முதல் நாள் முதல் 42வது நாள் வரை போட்டியாளராக இருந்தவர் ஐஷு. ஆரம்பத்தில் இவருக்கான ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருந்தார்கள். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளராக இருந்த ராப் பாடகர் நிக்சனுடன் இவர் நெருக்கமாக பழகியது ரசிகர்கள் மத்தியில் முக சுழிப்பை ஏற்படுத்தியது. அந்த வகையில் இவர் பிக் பாஸ் வீட்டிலிருந்து 42வது நாளில் வெளியேற்றப்பட்டார். பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ஐஷுவிற்கு அவரது குடும்பத்தினர் வெறுப்பை தருவார்கள் என கமெண்ட்கள் பரவி வந்தது. ஆனால் ஐஷுவின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட அவரது குடும்பத்தினர் அவருக்கு பேராதரவையும் அன்பையும் அதிகமாகவே கொடுத்து வந்தார்கள். பிக் பாஸ் வீட்டில் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டவர் பிரதீப் ஆண்டனி. ஐஷு, பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்திருந்தார். அந்த வகையில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ஐஷு, அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக பிரதீப்புக்கு மன்னிப்பு தெரிவிப்பதாக பதிவு ஒன்றை பகிர்ந்திருந்தார். அந்த பதிவு இணையத்தில் வைரலாக பரவியது. ஐஷு வெளியேறிய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மீது எக்கச்சக்கமான நெகட்டிவ் விமர்சனங்களும் வார்த்தை தாக்குதல்களும் ஏற்பட்டது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருக்கான ஆதரவும் அன்பும் அதிகமானது. தொடர்ந்து தனது தாய் மற்றும் தங்கையுடன் டான்ஸ் ஆடி வீடியோவை பதிவிட்டு வரும் ஐஷு, பிக் பாஸ் வீட்டின் இறுதி வாரத்தில் உள்ளே செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பிக் பாஸ் வீட்டிற்கு செல்லவில்லை. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் கிராண்ட் ஃபினாலேவிற்காவது ஐஷு வருவார், அவர் நடனமாடுவார் என நினைத்து அவரது ரசிகர்களுக்கு அவர் வராதது மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் ஐஷு போட்டியாளர்களின் பதிவுகளில் கமெண்ட் போடுவது, தொடர்ந்த டான்ஸ் வீடியோ மற்றும் ரீல்ஸ் வீடியோ பதிவிடுவது என ரசிகர்களை குஷிப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் நேற்று ஐஷுவின் அம்மாவும் டான்சரமான சைஜியின் பிறந்த நாள் ஆகும். தனது தாய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறும் பதிவில் இதுவரை தான் செய்த குழப்பங்களுக்கு மன்னிப்பும் தெரிவித்திருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் தவறு செய்வது சாதாரணமானது, ஆனால் அந்த தவறை உணர்வதுதான் பெரிது. அதை நீங்கள் செய்துவிட்டீர்கள், அது போதும் என்கிறார்கள் அவரது ரசிகர்கள்.